இதே ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்ப்பது, இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, மேலும் வீட்டில் சுப நிகழ்வுகள், சந்தோஷம், மேலும் இவர்களுக்கு வரவேண்டிய வருமானம் இவர்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர இங்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் ராசியாதிபதியுடன் தொடர்பு. இதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் வீட்டில் ஒரு 4-5 கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது இவர்களால், இவர்களுடைய குழந்தைகளால், லைஃப் பார்ட்னரால், பிஸ்னஸ் பார்ட்னரால் பல விதங்களில் தொழில் அபிவிருத்தி, மேலும் இதனால் நமக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறது. அதையும் தவிர இது காலகட்டங்களில் இவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்களோ, இவர்கள் என்ன விஷயங்களை யோசிக்கிறார்களோ, இவை அனைத்துமே எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்வது போல் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கொடுக்கக்கூடிய ஒரு லாபமாகத்தான் வருகிறது. கோச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு பீரியட் இனிமே ரிஷபராசிக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நாம் சொல்ல முடியாது. குறிப்பாக ரிஷபராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்து, அப்போது அது திக்பலம். அப்போது உங்கள் கணவனுக்கு பிஸ்னஸில் நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அது ஜாபாக இருந்தால் ஒரு வேலை மாற்றம், வேறு ஒரு நல்ல கம்பெனி, நல்ல இன்க்ரிமெண்ட்டு, நல்ல குரோத்து, அதன் மூலம் ஒரு சம்பள உயர்வு, சந்தோஷம், தொழிலில் ஒரு அங்கீகாரம், இவை அனைத்துமே ஏற்படும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தேடக்கூடிய உங்கள் லைஃப் பார்ட்னர் மேக்சிமம் உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்லேயே உங்களுக்கு கிடைப்பார். ஏன்னா இங்கே 7க்குரியவனும் 10, 5க்குரியவனும் 10. அப்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த கண்ணனாக இருக்கலாம், இல்லைன்னா ராதையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர் உங்களுக்கு கிடைப்பார். அதுவும் ஒரு தரமான நல்ல நபராக கிடைப்பார். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. அப்போது உங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு கவலையில், ஒரு சங்கடத்தில் தள்ளாத ஒரு நல்ல நபர் உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டிலேயே உங்களுக்கு அறிமுகமாவார். ஒரு நல்ல ஒரு